சற்று முன் கிடைக்கப்பெற்ற மிக மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகியிருக்கு. செந்தில் பாலாஜி ராஜினாமா, ஸ்டாலின் அதிர்ச்சி. கடந்த திமுக ஆட்சியில் அசைக்க முடியாத செல்வாக்க பெற்றிருந்தார் செந்தில் பாலாஜி. அவர் மீது அடுத்தடுத்து வழக்குகள் பாய்ந்த நேரத்திலும் அரணாக நின்ற திமுக தலைவர் ஸ்டாலின் நீதிமன்ற கண்டனத்தையும் தாண்டி இலாக்கா இல்லாத அமைச்சரா அவரை நியமித்து பாதுகாத்தார். அத்தகைய பாசத்திற்குரிய பாலாஜியை பல்வேறு காரணங்களால திமுக தலைமை தற்போது புறக்கணிச்சிருக்கு. இதனால் மனமுடைந்த செந்தில் பாலாஜி தன்னையும் தன்னை சார்ந்தவர்களையும் காப்பாற்றிக் கொள்ள பாதை மாறும் முடிவில் இருக்கார் என்பதுதான் அறிவாலய வட்டாரத்தில் நடக்கும் அனல் பறக்கும் டிஸ்கஷன். சட்டமன்ற தேர்தல் தோல்விக்கான காரணங்களை அலசி ஆராய்ந்து கட்சியை பலப்படுத்தும் பணிகளில் தீவிரமாக இறங்கியிருக்கு திமுக தலைமை. அவ்வகையில் ஸ்டாலின் தலைமையில் தங்கம் தென்னரசு, கீதா ஜீவன், சக்கரவாணி, பரந்தாமன் உள்ளிட்ட 10 பேர் கொண்ட குழு அமைக்கப்பட்டிருக்கு. இந்த குழுவினர் அளித்த பரிந்துரைகள் குறித்து விவாதிக்க திமுக செயற்குழு வரும் ஆகஸ்ட் 22ஆம் தேதி கூட இருக்கு. இப்படியான கட்சியை பலப்படுத்தும் முயற்சியில் தலைமை ஈடுபட்டு கொண்டிருக்கும் நேரத்தில் தான் பலசாலியான பாலாஜியின் போக்கு உடன்பிறப்புகள் வட்டாரத்தில் உதறலை ஏற்படுத்தியிருக்கு. இது குறித்து திமுக மூத்த நிர்வாகிகள் சிலரிடம் பேசினோம். அதாவது 2026 சட்டமன்ற தேர்தல் களத்தில் எப்படியும் வெற்றியை ஈட்டி தந்து விடுவார்கள் என்ற நம்பிக்கையோடு தான் அப்போதைய அமைச்சர்கள் நேரு, ஏவாவேலு, ராசா, தங்கம் தென்னரசு, சக்கரபாணி, செந்தில் பாலாஜி மற்றும் MP கனிமொழி ஆகிய 7 மண்டல செயலாளர்களை ஸ்டாலின் நியமித்தார். இதில் தேர்தல் தோல்விக்கு பின் மற்ற மண்டல செயலாளர்கள் எல்லாம் பதவியிலிருந்து தப்பிவிட செந்தில் பாலாஜி மட்டும் டார்கெட் ஆனார். கடந்த 5 ஆண்டுகளாகவும் தேர்தல் நேரத்தில் கரூர் கம்பெனியின் அட்டகாசத்தால் பாதிக்கப்பட்ட கொங்கு மண்டல திமுகவினர் இப்போது நேரம் பார்த்து செந்தில் பாலாஜிக்கு எதிராக போர்க்கொடி தூக்கியிருக்கிறாங்க. தேர்தலுக்கு முன் பாலாஜியின் பார்வை நம் மீது படாதா என்று ஏங்கிக் கொண்டிருந்த பல திமுக நிர்வாகிகள் இப்போது அவர் மீது வெளிப்படையாகவே புகார் தெரிவித்து மாற்று கட்சிகளுக்கு பயணமாக தொடங்கிட்டாங்க. குறிப்பாக செந்தில் பாலாஜியிடம் இருந்து மண்டல செயலாளர் பதவியை பறிக்க வேண்டும். கடந்த காலங்களைப் போல பாலாஜி பரிந்துரைப்பவர்களே மாவட்ட செயலாளர் என்ற நிலையை மாற்ற வேண்டும். கோவை தெற்கு தொகுதி MLA பதவியையே செந்தில் பாலாஜி ராஜினாமா செய்துவிட்டு கரூருக்கே அவர் திரும்பி செல்ல வேண்டும் என்று கலக குரல்கள் தலைமைக்கு சென்றிருக்கு. இப்படியான கொங்கு மண்டல திமுக நிர்வாகிகளின் மனநிலையை அறிந்த கட்சி தலைமை செந்தில் பாலாஜியை கைவிட முடிவு செஞ்சிருக்கு. எதிர்வரும் செயற்குழு கூட்டத்தை தொடர்ந்து திமுகவில் இருந்து வரும் மண்டல செயலாளர் பதவிகள் நீக்கப்பட இருக்கு. அவ்வகையில் செந்தில் பாலாஜியின் பதவியும் பறிக்கப்பட இருக்கு. தொகுதிக்கு ஒரு மாவட்ட செயலாளரை தாவேகா நியமனம் செய்துள்ள நிலையில் திமுகவில் 2 தொகுதிகளுக்கு ஒரு மாவட்ட செயலாளர் நியமிக்கப்பட இருக்காங்க. சில மாவட்டங்களில் மட்டும் 3 தொகுதிக்கு ஒரு மாவட்ட செயலாளர் நியமனம் நடக்க இருக்கு. இந்த மாற்றத்தில் கனிமொழி, நேரு, ஏவாவேலு, தங்கம் தென்னரசு போன்றோர் தங்களுக்கு வேண்டியவர்களை மாவட்ட செயலாளர்களாக பரிந்துரைத்திருக்காங்க. ஆனால் புதிய மாவட்ட செயலாளர்கள் நியமனம் தொடர்பாக செந்தில் பாலாஜி தரப்பிலிருந்து எவ்வித பரிந்துரையும் திமுக தலைமை கேட்கவில்லை. அப்படியே பாலாஜி கொடுத்தாலும் அதனை ஏற்க தலைமை தயாராக இல்லை என்ற சூழல்தான் நிலவுகிறது. இதனால் அப்செட்டில் உள்ள செந்தில் பாலாஜி நிர்வாகிகளை சந்திப்பதையே தவிர்த்து வருகிறார். 2 நாட்களுக்கு முன்பு கிணத்துக்கடவு கல்லூரி மாணவர் கொலை சம்பவம் தொடர்பாக கோவையில் நடந்த கண்டன ஆர்ப்பாட்டத்திலும் செந்தில் பாலாஜி பங்கேற்கவில்லை. முன்னதாக தாவேகா MLAக்கள் குதிரை பேர வழக்கில் செந்தில் பாலாஜி சிக்கியதை உதயநிதியும் சபரீசனும் ரசிக்கவில்லை. ஏதோ ஒரு வகையில் கட்சி தலைமையின் ஆசீர்வாதத்தோடு இந்த முயற்சிகள் நடந்திருப்பதாக சொல்லப்பட்டாலும் தற்போது செந்தில் பாலாஜியை மட்டும் பலிகடா ஆக்கி கட்சி தலைமை முடிவு செஞ்சிருப்பதா சொல்லப்படுது. கடந்த காலங்களில் செந்தில் பாலாஜி கைது செய்யப்பட்ட போது கோவையில் கண்டன கூட்டம், மாவட்ட வாரியாக ஆர்ப்பாட்டம், மத்திய அரசின் நேரடியாக தொட்டுப்பார் என எச்சரிக்கை விடுக்கும் வகையிலான ஸ்டாலினின் வீடியோ பதிவு என தலைமையின் முழுமையான ஆதரவு கிடைத்தது. ஆனால் தற்போதோ மின்மாற்றி ஊழல் தொடங்கி குதிரை பேர வழக்கு இடி
இன்கம் டேக்ஸ் வழக்கு என தொடர் நெருக்கடிக்கு தான் உள்ளாகியிருக்க நிலைமை கட்சி தலைமை தன்னை கைவிட்டு இருக்கிறதா செந்தில் பாலாஜி நினைக்கிறார். இதனால் உதயநிதி உள்ளிட்ட மூத்த நிர்வாகிகள் யாரிடமும் பாலாஜி பேசுவதில்லை. சட்டசபை நிகழ்ச்சியில் பெயரளவுக்கு வந்து சிறிது நேரம் இருந்துவிட்டு புறப்பட்டு சென்று விடுகிறார். இப்படியாக செந்தில் பாலாஜி அதிருப்தியில் இருப்பதை அறிந்த ஸ்டாலின் அவரை சந்திக்க வருமாறு அழைத்த போதிலும் அவர் போகவில்லை. உதயநிதி தரப்பு அவரை சமாதானப்படுத்த முன்வந்த போதும் அதற்கும் பாலாஜியிடம் இருந்து நோ ரெஸ்பான்ஸ். பாலாஜி வழக்கமாக பயன்படுத்தும் மொபைல் எண்ணும் தற்போது பயன்பாட்டில் இல்லை. அது மட்டுமில்லாமல் தொடர்ந்து திமுக கட்டுப்பாட்டில் செந்தில் பாலாஜி இப்போது இல்லை. செந்தில் பாலாஜி தன் நெருக்கமான வட்டாரத்தில் பேசும்போது என்னால் கட்சிக்கு கெட்ட பெயர் என சின்னவர் நினைக்கிறார். மாப்பிள்ளை சாரும் என்னை கவிட்டுவிட முடிவு செய்து விட்டார். தலைவர் மட்டும் இன்னும் என் மீது பரிவு காட்டுகிறார். அதனால் பயனில்லை என்று தன் ஆதங்கத்தை கூறி வருத்தப்பட்டிருக்காராம். இதற்கெல்லாம் தாவேகாவும் ஒரு மறைமுக காரணம் என சொல்லப்படுகிறது. கரூர் சம்பவத்திற்கு செந்தில் பாலாஜியின் காரணம் என உறுதியாக நம்பும் விஜய் அவர் மீது நடவடிக்கை எடுக்க துடிக்கிறார். குதிரை பேர வழக்கில் பாலாஜியின் வீட்டுக்கு சென்று பெற்றோரிடம் சம்மன் வாங்கியதில் தொடங்கி திருவல்லிக்கேணி போலீஸ் ஸ்டேஷனில் அவரை நாள்தோறும் கையெழுத்து போட வைத்தது வரை என தொடர் தாக்குதல்கள் நடந்து வருகின்றன. மேலும் பாலாஜியின் தம்பி அசோக் குமாரில் தொடங்கி கரூர் கம்பெனியினர் ஒவ்வொருவரும் வேட்டையாடப்பட்டு வராங்க. இப்படியாக தனது சாம்ராஜ்யத்தையே முழுமையாக சரிக்கும் வகையில் தன்னுடைய பால்யகால நண்பர்கள், தொழிலதிபர்கள், ஒப்பந்ததாரர்கள், மருத்துவர்கள் என ஒரு பெரிய பட்டியலே தயாரிக்கப்பட்டு அவர்கள் ஒவ்வொருவருக்கும் டார்ச்சர் கொடுக்கப்படுவதை கண்டு செந்தில் பாலாஜி கலங்கி போயிருக்கிறார். மேலும் செந்தில் பாலாஜியை ஒதுக்கி வைக்க வேண்டும் என பனையூர் தரப்புல இருந்து திமுகவிற்கு பிரஷர் வந்திருக்கிறதா சொல்லப்படுது. இதையெல்லாம் தெரிந்து கொண்ட செந்தில் பாலாஜி தனது தரப்பு நியாயத்தை முதல்வர் விஜயிடம் கொண்டு செல்ல சில முயற்சிகளை எடுத்து வரார். ஆனால் அதற்கு இதுவரை பலனில்லை. பண மோசடி வழக்கில் செந்தில் பாலாஜியை இடி கைது செய்து 471 நாட்கள் சிறையில் வைத்திருந்த போது திமுகவில் இருந்து ஒதுங்கி பாஜகவில் சேர சம்மதித்ததால் வழக்குகளை சரி செய்து கொள்ளலாம் என பாஜக தரப்பில் பல முறை பேசப்பட்டதா சொல்லப்படுது. அந்த ஆஃபரை ஏற்க முடியாது என பாலாஜி உறுதியாக மறுத்தார். ஆனால் தற்போது திமுக தலைமையின் புறக்கணிப்பால மன உளைச்சல் அடைஞ்சிருக்கிற செந்தில் பாலாஜி அந்த ஆஃபரை ஏற்கலாமா எனும் யோசனையில் இருக்காராம். பாஜகவில் இருந்து அண்ணாமலை விலகியிருக்க நிலையில் பாஜகவில் சேர்வதுதான் நம்மை பாதுகாத்து கொள்ள ஒரே வழி என பாலாஜியின் நண்பர்களும் ஆதரவாளர்களும் தொடர்ந்து அவரிடம் வலியுறுத்தி வராங்களாம். அதற்காக சில முயற்சிகளும் நடந்து வருவதாக சொல்லப்படுது. கடந்த 6 மாதங்களுக்கு முன்பு கோவையில் நடந்த பாகா முகவர்கள் மாநாட்டில் பேசிய ஸ்டாலின், செந்தில் பாலாஜியின் ஆற்றல் எதிரிகள் பலரின் தூக்கத்தை கெடுக்கிறது. எதிராளிகளுக்கு சிம்ம சொப்பனமாக விளங்கும் அவர் அனுபவித்த தொல்லைகளைப் போல் வேறு யாரும் அனுபவிக்க மாட்டார்கள். மிரட்டலுக்கு பயந்து முதுகு வளைந்து கும்பிட்டு போடுபவர்களுக்கு இடையே எந்த மிரட்டலுக்கும் அடிபணியாமல் நெஞ்சுரத்தோடு எதிர்த்து நிற்கிறார் என்று பாராட்டு மழை பொழிந்தார். இந்த பாசப்பிணைப்பு தற்போது அருந்து போன நிலையில் எரிமலையாய் கொதித்து கொண்டிருக்கிறது செந்தில் பாலாஜியின் ஆதரவாளர் வட்டாரம். இந்த நிலையில் அவர் எடுக்க போகும் முடிவு திமுக வட்டாரத்தில் மட்டுமல்லாது தமிழக அரசியலிலும் பூகத்தை ஏற்படுத்த போவது உறுதி என்கின்றார்கள் அரசியல் பார்வையாளர்கள்.